இந்தியாவிலேயே மிக அதிகமான மழை பெறும் பகுதி. இந்த நெல் நாற்று நடவு பணியை அடுத்த 4 நாட்களுக்கு மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத மழை, கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக அதிகபட்ச மழையாகும். இனி வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழையின் போது தென் தமிழகத்தில் அதிகம் மழை பதிவாகிய பகுதிகள் மற்றும் இந்தியாவில் ஒரே நாளில் அதிகம் மழை பதிவாகிய இடம் குறித்து விளக்குகின்றார் தென்காசி வானிலை ஆய்வாளர் ராஜா. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகம் பெய்துள்ளது. அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பதிவாக வேண்டிய மழை அளவு 45 சென்டிமீட்டர் மழை பதிவாக வேண்டும். இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் 564 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. குறிப்பாக 56 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 38% அதிக மழையாகும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிக மழை என்ற நிலை அடைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இயல்பான மழை என்ற நிலையில் இருக்கிறது. டிசம்பர் 4ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை கடல் பகுதியை அடைந்தது. குறிப்பாக வட இலங்கை கடல் பகுதி அடைந்தது. அதன் பின்னர் அதனுடைய நகர்வில் சற்று மாறுதல் ஏற்பட்டு தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதியை ஒட்டிய நாட்களில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோர பகுதியில் நீடித்தது. இதன் காரணமாக டிசம்பர் 12, 13, 14 ஆகிய 3 நாட்கள் தென் தமிழக மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் ஒரு அதிக கனமழை பதிவாகியிருந்தது பார்த்தோம். குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் 50 இடங்களில் அதிக கனமழை பதிவாகியிருந்தது. மழை பற்றாக்குறையாக இருந்த விருதுநகர் மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிக மழை பதிவாகியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கிறது. இப்போ பெருமழை பதிவான தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களோட அந்த மழை பதிவை குறித்து பார்ப்போம். தற்போதைய நிலவரப்படி தென்காசி மாவட்டம் 28% அதிக மழையும், திருநெல்வேலி மாவட்டம் 70% அதிக மழையும் பெற்றிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இயல்பான நிலையிலேயே இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் இப்போ டிசம்பர் 15 காலை 8:30 மணி நிலவரப்படி அந்த 3 நாட்களும் சேர்த்து மொத்தம் 859 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறது. இது இந்தியாவிலேயே அதிகபட்ச மழையாகும். அதன் பின்னர் நாலுமுக்கு பகுதியில் 596 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறது. டிசம்பர் 13ஆம் தேதி காலை நிலவரப்படி ஒரே நாளில் 310 மில்லிமீட்டர் மழை. மொத்தம் அந்த 3 நாட்களை பொறுத்தவரை 596 மில்லிமீட்டர் மழை. இதுவும் இந்தியாவிலேயே மிக அதிகபட்ச மழையாகும் அன்றைய நாளில். அதே போல் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு, கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்ல மழை பதிவானதை பார்த்தோம். தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிவசைலம் 597 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. இது கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக அதிகபட்ச மழையாகும். செங்கோட்டை பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டிசம்பர் 13ஆம் தேதி காலை நிலவரப்படி 240 மில்லிமீட்டர் மழை ஒரே நாளில் பதிவாயிருக்கிறது. அதே போல் ஆய்க்குடி, கடனா டேம், குண்டாறு டேம், ஆலங்குளம், தென்காசி இந்த எல்லா பகுதிகளிலும் நல்ல மழை. குறிப்பாக ஆலங்குளம் பகுதியில் ஒரே நாளில் 313 மில்லிமீட்டர் மழை. இது கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத மழை. ஆலங்குளம் பகுதியை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தின் ஒரு வறண்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாகவே இது தென்காசி மாவட்டத்தில் இது ஒரு வரலாறு காணாத மழைன்னு சொல்கிறோம். நமக்கு தொடர்ந்து 3 நாட்கள் மழை பதிவான காரணத்தால் நமது செங்கோட்டை பகுதியில் ஒரு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் பார்த்தோம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் நமது தென்காசி மாவட்டத்தின் நில அமைப்பு, அந்த இயற்கை அமைப்பு காரணமாக அந்த வெள்ளம் மிக விரைவாகவே வடிந்த சூழ்நிலை பார்த்தோம். நமக்கு டிசம்பர் 11ஆம் தேதி நிலவரப்படி தென்காசி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 40% மழை பற்றாக்குறை. இப்போ நமக்கு இயல்பை விட அதிக மழை என்ற நிலை அடைஞ்சிருக்கும். விவசாயிகளை பொறுத்தவரை இப்போ தென் மாவட்டங்களில் நெல் நாற்று நடவு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நெல் நாற்று நடவு பணியை அடுத்த 4 நாட்களுக்கு மக்கள் அச்சம் இல்லாமல் அந்த பணிகளை மேற்கொள்ளலாம். நெல் நாற்று நடவு பணியில் ஈடுபடலாம். மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் தான். ஏன்னா நமக்கு பருவமழை இன்னும் முடிவடையல. இந்த மாத இறுதிக்குள், அதாவது டிசம்பர் 4வது வாரத்தில் தென் மாவட்டங்களில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடையும். நமக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடர்வதற்கான சாதகமான சூழல் உள்ளது. குறிப்பாக இந்தியாவிலேயே மிக அதிகமான மழை பெறும் பகுதி வடகிழக்கு பருவமழை காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி இந்த மலைப்பகுதியில் தான் நமக்கு இந்தியாவிலே அதிகமான மழை பெறும். குறிப்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 காலத்தில் மாஞ்சோலை பெறக்கூடிய மழையளவு 2500 மில்லிமீட்டர். இது மிக மிக அதிக மழையாகும். கடந்த 100 ஆண்டுகளை எடுத்துக்கிட்டோம்னா 33 ஆண்டுகள் வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரை நீடித்துள்ளது. இந்த ஆண்டும் ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் வரை நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடரும். குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை என்ற நிலையை அடைவோம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.